ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனைத்தும் அறியலாம் வாங்க யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஏர் பம்ப் இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஏர் பம்ப் ரொம்ப நாய்ஸ் ஜாஸ்தியாக வருது. அது இல்லாமல் ஒரு சைடு எனக்கு பபுள்ஸ் வரவே இல்லை. இது ஒரு 2-வே ஏர் பம்ப்பு. இதில் 2 சைடுமே பபுள்ஸ் வரும். நம்ம ஏரியேஷனுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இதை நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோன்னு காட்டுறேன் உங்களுக்கு. இதை முதல்ல ஒரு ஃபிஷ் பவுல் எடுத்துருக்கேன், வாட்டர் வச்சுருக்கேன். இதை நான் ப்ளக் பண்ணுறேன். ஓகே, இப்போ இது நாய்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக வர மாதிரி தான் தெரியுது. இதில் பார்த்தீங்கன்னா பபுள்ஸ் சுத்தமாக வரவே இல்லை. கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன். பபுள்ஸ் சுத்தமாக வரவே இல்லை. இன்னொரு சைடு கொஞ்சம் பபுள்ஸ் வேகமாகவே வருது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவு வேகமாக வருது அப்படிங்கிறது. ஸோ இது மாதிரி அந்த சைடும் பபுள்ஸ் வரணும். பட் அந்த சைடு பபுள்ஸ் வரல. ஸோ ஏன் வரல அப்படிங்கிறத நம்ம இப்போது இதை தொடர்ந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஏர் பம்பில் பார்த்தீங்கன்னா 2 செட்டிங்ஸ் இருக்குது. இது ஹை, இது லோ. ஆனால் ஹையில் வச்சேன் அப்படின்னா நாய்ஸ் இன்னும் ஜாஸ்தி தான் ஆகுது. ஸோ உள்ள என்ன ஃபால்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, மெயின் ஆஃப் பண்ணிடுறேன். கொஞ்சம் உரமாக வச்சிடலாம். ஓகே, இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓகே, இது இப்போ கழட்டிடலாம். இது பார்த்தீங்கன்னா பேஸ் கவர். இதை வச்சுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு மேக்னெட் இருக்கு. இதுதான் உங்களோட ஏர் பம்ப்பு. இதை நம்ம டைரக்டா இப்படி புல் பண்ணோம்னா வெளியே வந்துடும். ஓகே, அப்புறம் அதே மாதிரி இது இதையும் நம்ம தனியாக ரிமூவ் பண்ண முடியும். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஓகே, இதுதான் இப்போ ஃபால்ட்டு. இது பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் தனியாக வந்துருச்சு. ஸோ அதனால தான் பபுள்ஸ் வரல. ஸோ இதை நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிறேன். ஓகே, இதே மாதிரி இதையும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். நல்லா தான் இருக்குது. லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு இது என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபெவிக்விக் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சமாக ஒரு கார்னரில் மட்டும் போட்டுக்கணும். ஒரே ஒரு டிப்ல மட்டும் லைட்டா அப்ளை பண்ணிக்கிறேன், ரொம்ப கூட பண்ணல. மட்டும் லேசா அப்ளை பண்ணிக்கங்க. இதுக்கப்புறமா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இதில் ஓட்டணும். ஓகேங்களா, இந்த சைடு இருக்காது. இது ஒரு சைடு மட்டும் ப்ளேஸ் ஆகுற மாதிரி வச்சுக்கோங்க. இது இங்கே அப்படியே ஸ்டிக் ஆகிடும். இது இங்கே ப்ளேஸ் பண்ணிடலாம், அவ்வளோதான். அப்புறம் இது ஒரு ரப்பர் இதுதான். இதை பின்னாடி இதில் லாக் பண்ணுற மாதிரி இது. ஸோ இது வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இது திரும்பி கழண்டு வராமல் இருக்கிறதுக்காக நான் இது மேலேயும் திரும்ப ஒரு லைட்டாக க்ளூ.
அது ஒரு சைடு மட்டும் க்ளூ இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, கொஞ்ச நேரம் காய வச்சுக்கலாம். அது இல்லாமல் இந்த இது ரப்பர் மாதிரி இருக்கிறது வந்து ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகணும். ஸோ இது மட்டும் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்காங்க. ஓகே, இது ஒட்டிடுச்சு. இப்போ இந்த ரப்பர் வந்து பார்த்தீங்கன்னா சில டைம் இதுலேயுமே டேமேஜஸ் இருக்கும். ஸோ அந்த ரப்பருமே டேமேஜ் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ இதில் வந்து எதுவும் டேமேஜஸ் இல்லை. ஸோ இது நல்லா இருக்கு, இதில் எதுவும் இஷ்யூஸ் இல்லை. இதில் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எங்கே இது பிரேக் ஆகிருக்கோ அங்கே மட்டும் நம்ம க்ளூ அப்ளை பண்ணிட்டோம்னா இதே மாதிரி சேம் நம்ம ஃபெவிக்விக் வந்து லேஸாக அப்படி அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் காய விட்டுட்டீங்க அப்படின்னா இது நல்லா செட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக இந்த சைடாக இதில் வர மாதிரி இதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம மாட்டிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது இதில் மாட்டியாச்சு. இப்போ வந்து இதை நம்ம டைரெக்டாக இதுக்குள்ள மாட்டிடணும். நீங்கள் வந்து கரெக்டாக இது மேலே வர மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு இது லைட்டாக அப்படி புஷ் பண்ணீங்க அப்படின்னா உள்ளே போயிடும். அதே மாதிரி இதுவும் வந்து இந்த சைடு ரப்பரும் இந்த மாதிரி இருக்கணும். அண்ட் இது வந்து கொஞ்சம் டச் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க, இதனால் நம்ம உள்ள வரைக்கும் தள்ளி விட்டுறலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைடு ரெடி ஆயிடுச்சு. இந்த சைடு வந்து நார்மலாக பபிள்ஸ் நல்லா தான் வந்துட்டு இருந்தது. பட் இதையுமே நம்ம ஒரு வாட்டி கழட்டி செக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நான் கழட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரப்பர்ஸில் எதுவும் டேமேஜஸ் இல்லை. ஏன் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக இருக்குல்ல. ஸோ இதுலேயே நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரிகாஷனுக்காக இதையும் நம்ம ஒட்டி வச்சிடலாம். இந்த ஒரு சைடு மட்டும் கம் போட்டிங்கன்னா இது ஒட்டிக்கும். அதே மாதிரி நீங்கள் இந்த கம் போட்டதுக்கப்புறமா இந்த சைடு இருக்கிறது மட்டும் ஓப்பன் ஆகுதா இல்லையான்றதை வந்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. நல்லா ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகணும். இது வந்து ஃப்ரீயாக விட்டிங்க அப்படின்னா தான் பபுள்ஸ் வரும். ஸோ அது மட்டும் நம்ம செக் பண்ணிக்கணும். மற்றபடி எல்லாம் ஓகே. ஸோ இப்போ இதை வந்து கொஞ்சம் நேரம் காய விடும். ஓகே, ஸோ காஞ்சதுக்கப்புறமா நம்ம அதே மாதிரி சேம் திரும்ப க்ளோஸ் பண்ணி இதே மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். ஸோ இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை வந்து திரும்ப அதே மாதிரி நம்ம இந்த இடத்துல இப்படி ப்ளேஸ் பண்ணணும். உள்ள புஷ் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே போயிடும். அவ்வளோதான், கரெக்டாக உள்ளே போயிடுச்சு. இந்த இது வந்து இதுக்குள்ளே கரெக்டாக புஷ் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டுக்கு நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம திரும்ப ஒரு வாட்டி ஏர் பம்ப் ஒழுங்காக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதை திரும்ப ப்ளக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற நாய்ஸ் எந்த அளவு கம்மியாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். லைட்டாக தான் நாய்ஸ் வருது, ரொம்பலாம் வரவே இல்லை. ஸோ இது வந்து இப்போ லோவில் இருக்குது, நான் இதை ஹையில் வைக்கிறேன். ஹையில் வைக்கும்போது நார்மலாகவே கொஞ்சம் நாய்ஸ் அதிகமாக தான் இருக்கும். பட் முன்னாடி இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ பபுள்ஸ் வருதான்றதை மட்டும் செக் பண்ணிக்கலாம். நான் இந்த பவுல் எடுத்தேன், திரும்ப இதை வந்து உள்ள விட்டேன் அப்படின்னா தெரியும் எந்த அளவுக்கு பபுள்ஸ் வருது. ஸோ அதே மாதிரி இந்த சைடும் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா பபுள்ஸ் இருக்கும். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து இதை லோவில் வச்சு ஒரு வாட்டி செக் பண்ணலாம். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க. இது இப்போ வந்து லோவில் வச்சுருக்கேன். லோலையும் உங்களுக்கு எந்த அளவு பபுள்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா பபுள்ஸ் வருது. அதே மாதிரி இன்னொரு சைடும் நல்லா பபுள்ஸ். ஓகே, இதை நம்ம வந்து திரும்ப அப்படியே ஆஃப் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஸ்க்ரூ பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நான் மறுபடியும் ஒரு வாட்டி ரன் பண்ணுறேன், செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் ரொம்ப லோவில் தான் வச்சுருக்கேன். லோலையுமே நல்லா பபிள்ஸ் வருது. ஸோ இதுலேயும் நல்லா பபிள்ஸ் வருது. அண்ட் இந்த சைடில் இருக்கிறதுலையுமே நல்லா பபிள்ஸ் வருது. ஏர் பம்ப் ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் அனைத்தும் வரையலாம் வாங்க யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.